ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சீடர்கள் ஆண்டவரோடு நடந்தார்கள், ஆண்டவரோட சாப்பிட்டார்கள், ஆண்டவரோட பிசாசு துரத்த போனாங்க, ஊழியம் செய்தார்கள். இப்ப ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து தங்களோடு கூட இருப்பார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துருச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் இங்க இருக்க முடியாதுப்பா, நான் என் பிதாவினிடத்திற்கு கடந்து போகிறேன், உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துறதற்கு நான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த பரமேறி செல்லும் போது, ஆண்டவர் போயிட்டாரே, இனி நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எதிர்காலம் என்ன, நம்முடைய ஊழியம் என்னன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் போனேன்னு நினைக்காதீங்க, நான் உங்களோடு கூட ஆவியானவராய் நான் மேல் இறங்கி வந்து உங்களோடு கூட இருப்பேன். சோ அவருடைய எதிர்கால பயம் அப்படியே நீங்கிருச்சு. பெரிய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். இயேசு அவர்களோடு இருக்கும் போது அவர்கள் நிறைய காரியங்களுக்கு பயந்தார்கள். ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயமே இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடை குறித்து பயப்படல, வேலையை குறித்து பயப்படல, ஊழியத்தை குறித்து பயப்படல, எதிரியை குறித்து பயப்படல, தைரியமா ஊழியம் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இயேசு நம்ம கூட, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் ஒருவரும் ஒன்றும் செய்யவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்று வீட்டில் போய் நீங்க அப்படிதான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அந்த எதிர்கால பயம் உங்களுக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்க இருக்கிறீங்கப்பா, எனக்கு எதிர்கால பயம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.